ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசேயை நோக்கி சொன்ன அருமையான ஒரு வார்த்தை, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன் என்று சொல்கிறார். Dear child of God, the Lord God says, I will do according to your petition, according to your word. Whatever you ask me, I am going to do it. What a wonderful God He is. He wants to fulfill all your heart's desires. He wants to grant your petitions. You need to understand, whenever people prayed, God granted them whatever their prayers are. In Bible we see the Lord God granted the petition of Daniel. He granted the petition of Cornelius. He granted the petition of Queen Esther and the people of Judah. You need to understand today, the God who answers your prayers are listening to your prayer. He is the only one who will be able to answer your prayer. Do not rely on the people, but rely and trust in God and submit your petitions to God. He will answer you. இரண்டாவது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்கிறார். Moses, you found favor in my sight. My loving kindness is upon you. Whatever your requests are, whatever may be your petitions, you may not be eligible to receive the position. But the Lord God says, He will show His mercy upon you. He will show His loving kindness upon you. He will make you to find favor from the authorities where you are serving. உங்க வாழ்க்கையில கிருபை கிடைக்கிற செய்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில தேவ கிருபையும் மனுஷர் தயவும் அதிகமாக விருத்தி அடைந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவ கிருபையும் மனுஷர் தயவும் அதிகமாக இந்த நாட்களிலே விருத்தி அடைந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை கர்த்தர் அகற்றி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். மூன்றாவது, கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். God has called you by your name and He knows you personally. He knows you personally. People may not know you personally. People may not know your name. But the Lord God, who has all power, He knows you by name and He has called you personally by your name. Today, God is going to bless you. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கிடைக்கும்படியாக செய்கிற தேவன். அவர்களை பேர் சொல்லி அழைத்து அவர்களை அறிந்தவர், அவருடைய தேவைகளை அறிந்தவர், விண்ணப்பங்களை அறிந்தவர், அவருடைய எல்லா குறைவுகளையும் கண்ணீரையும் காண்கிறவர். கர்த்தர் இந்த நாளில எல்லாவற்றையும் நிறைவாக்கும், அவருடைய வார்த்தையின்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.